ஏன் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக விவசாயிகள் கொடி? தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் யார் அவரை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்கல. அவராக அறிவிச்சார். சிறு குறு விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி. பெரு விவசாயிகள் 50 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்ற கடனில் பாதி தள்ளுபடி அப்படின்னு சொன்னார். முதலமைச்சர் விஜய் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தள்ளுபடி பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எதிர்பாராத ஒரு பலன் தானே. அதை அனுபவிக்காம விவசாயிகள் விஜய் சொன்ன மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதுன்னு தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் அது என்ன மாதிரி? அதாவது நீங்கள் சொன்னது செய்யுங்க, அதான் நான் கேட்குறேன். ஆனால் விஜய் சொல்கிறேன், நான் அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியை பார்த்து ஆசைப்படுறேன் அப்படின்னு அது சொல்லலாம். பிறக்கிறது அவருடைய விருப்பமா, அவர் விருப்பப்படி பிறவி கிடைக்குமா? ஆனால் ஒரு விவசாயி உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லையா? ஒரு விவசாயி உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லையா? ஏன் இந்த ஜென்மத்தில் விவசாயம் இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேள்வி உங்களுக்கு இல்லையா? அவர் ஒரு விவசாயியா இருந்து தேர்தல் சந்திச்சிருந்தா வாக்கு விழுந்துருமா? மேகதாது விஷயத்துல எதிர்கட்சி விதிச்ச வலையில விஜய் விழுந்துட்டாரா தனக்கே தெரியாம? அப்படி புரிஞ்சுக்கணுமா? அல்லது விஜயோட செயல்பாடு மேகதாது விஷயத்துல சிறப்பா இருக்கு அப்படி பார்க்கணும்? விஜய் அவர்கள் முன்னாள் இருந்தபோது ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இபிஎஸ், ஓபிஎஸ் இதெல்லாம் இருக்காங்கல்ல, காவிரி தீர்ப்பு பற்றி புரிதல் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை. அது வேதனைக்குரியது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டுடைய நீர் மேலாண்மையை, நீர்நிலைகளை தவறாக தான் பயன்படுத்தும். காசுக்காக தான் பயன்படுத்தும். கீழ்பவானி பாசனத்தில் விவசாயிகளை பற்றி கீழ்பவானி பாசனத்தில் அரசு ஆணை பின்பற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயிகள் மட்டும் தொடர்ந்து எல்லாம் பணம், எல்லாம் பணம் 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 பணம். அதான் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு தான் வராங்க. என்ன காரணம் தெரியுங்களா? தவறு பண்ணா எங்களுக்குள்ள மோதல், விவசாயிகளுக்குள்ள மேலத்துக்கிட்டு ஆளுமையோடு இருப்பான். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அவங்களுக்கு ஆபத்து, நாங்கள் பிரிஞ்சு கிடந்தா அவங்களுக்கு கொண்டாட்டம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் 1967 கூத்தாடி ஆட்சி தான் நடக்குது, ஆராய்ச்சி நடக்குது. எல்லாம் கூத்துலேருந்து வந்தவங்க தானே. கல் இறக்குமதி அந்த விஷயத்தில் முதலமைச்சர் விஜயோட ஆட்சியில் உங்களுடைய எதிர்பார்ப்பு? எங்களுடைய எதிர்பார்ப்பு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும். விஜய் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம். இந்திய நமது சிறப்பு விருந்தினர் கல் இயக்க தலைவர் நல்லசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பிறகு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணாரு. ஆனாலும் அது பத்தலன்னு சொல்லிட்டு கோட்டையை நோக்கி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நேற்று பேரணியா எழுச்சி பயணம் மாதிரி போனாங்க. சில தள்ளுமுல்லாம் பார்த்தோம். ஏன் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக விவசாயிகள் கொடி பிடிக்கிறாங்க? தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் யார் அவரை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்கல. அவராக அறிவிச்சார். சிறு குறு விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி. பெரு விவசாயிகள் 50 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்ற கடனில் பாதி தள்ளுபடி அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணார்? அதுக்கு பின்னாடி இப்போது 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய கடன் பூரா தள்ளுபடி. 50,000க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்லாப் ரேட்டில் தான் பேருக்கு என்ன பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி விவசாயிகளுடைய போராட்டம். அதை முன்னிறுத்தி அந்த 50,000த்தை 75,000 ஆக்குனார். முதல்ல அந்த 50,000ன்னு சொல்லும்போது 2,000 கோடி ஒதுக்கீடு. இது 75,000ன்னு வரும்போது 6,000 கோடி. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க? சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி, பெரு விவசாயிகள் பெற்ற கடனில் சரிபாதி தள்ளுபடி. அதுதான் நாங்கள் கேட்குறோம். தொகையை குறிப்பிடுறீங்க, நீங்கள் இன்றைக்கி தொகையாக சொன்னீங்க இல்லை. அதனால் அண்மையில் மராட்டிய மாநிலத்தில் தள்ளுபடி பண்ணாங்க 36,000 கோடி. இங்கே 2 கோடி, பின்னாடி 6 கோடி. அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தள்ளுபடி பண்ணது 7,000 கோடி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தள்ளுபடி பண்ணது 12,000 கோடி. இது என்ன யானை பசிக்கு சோளப்பொரி போடுற மாதிரி இருக்குது. இல்லை, முதலமைச்சர் விஜய் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தள்ளுபடி பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எதிர்பாராத ஒரு பலன் தானே. அதை அனுபவிக்காமல் விவசாயிகள் விஜய் சொன்ன மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலன்னு தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் அது என்ன மாதிரி? அதாவது நீங்கள் சொன்னதை செய்யுங்க, அதுதான் நான் கேட்குறோம். கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. அதாவது சொல்கிறது ஒன்று, செய்கிறது இன்னொன்று. அப்படிப்பட்ட நபருடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்கிறார். இதுக்கு என்ன சொல்கிறாரு? இவங்க என்ன சொன்னாங்க? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அந்த திருக்குறளை முன்னிறுத்தானே வந்தாங்க. அந்த திருக்குறளில் சொல்லப்பட்ட குறள் தான் இது.
கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. இவங்களுடைய தொடர்பு கனவுலேயே வரக்கூடாதுங்கிறாரு. அவங்க முதலமைச்சராக இருந்தால் எப்படி? ஆனால் விஜய் சொல்கிறார், நான் அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியை பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலாம். ஆனால் பிறக்கிறது பிறக்கிறது அவருடைய விருப்பமா? அவர் விருப்பப்படி பிறவி கிடைக்குமா? ஆனால் ஒரு விவசாயி அவங்களுக்கு ஒரு கேள்வி இல்லையா? ஒரு விவசாயி அவங்களுக்கு ஒரு கேள்வி இல்லையா? ஏன் இந்த ஜென்மத்தில் விவசாயியாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த கேள்வி உங்களுக்கு இல்லையா? அதாவது அவர் ஒரு விவசாயியாக இருந்து தேர்தல் சந்திச்சிருந்தா வாக்கு விழுந்திருக்குமா? அவர் ஒரு திரைப்பட நடிகருங்க கட்டி தான் இந்த கவர்ச்சியில் விழுந்த வாக்குகள். அதுதான் உண்மை, அது அர்த்தம். ரெண்டாவது வந்து அதிமுக திமுக மேலே இருந்த வெறுப்பு தான் அங்கே குத்துனாங்க. அதுதான் காரணம். இப்போ விவசாயிகளுக்கு, ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் விஜயோட ஆட்சி பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? போக போகத்தான் தெரியும். ஆனால் இப்போவே நீங்கள் விஜய்க்கு எதிராக போராடுறீங்களா? அதனால கேட்க எதிராக போராடல, சொன்னது செய்யுங்கன்னு சொல்கிறோம். மேகதாது விஷயத்தில் முதலமைச்சர் விஜயோட செயல்பாடுகள் உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்து? மேகதாதுவில் பொறுத்தளவில் எதுக்கு இன்னொரு நடுவர் மன்றம்? அது எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் உதயநிதி. அதை இவர் ஏற்று இன்னொரு நடுவர் மன்றம், ஏற்கனவே நடுவர் மன்றம் இருக்குது. அந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வழங்குறதுக்கு 28 ஆண்டுகள் ஆகிருக்குது. இனி புதுசாக ஒரு நடுவர் மன்றம் போட்டால் அது 28 ஆண்டுகள் ஆகும். நாங்கள் இருக்க மாட்டோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய நடுவர் மன்றத்தில் நீங்கள் முறையிடுங்க. அதுதானே சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேலே வந்து கர்நாடகாவில் அணைகள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்கல்ல, அங்கே தானே போகணும். எதுக்கு புதிய நடுவர் மன்றம்? இப்போ மேகதாது விஷயத்தில் எதிர்கட்சி விதித்த வலையில் விஜய் விழுந்துட்டாரா தனக்கே தெரியாமல்? அப்படி புரிஞ்சுக்கணுமா? அல்லது விஜயோட செயல்பாடு மேகதாது விஷயத்தில் சிறப்பாக இருக்குது அப்படி பார்க்கணுமா? இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் இருக்காங்கல்ல விஜய் அவர்கள், முன்னாள் இருந்த முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் வந்து மொத்தத்தில் தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை. அது வேதனைக்குரியது. இந்த காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடிஞ்சுதா? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், இடைக்கால தீர்ப்பு மதிச்சு தண்ணி திறந்தாங்களா? இறுதி தீர்ப்பு மதிச்சு தண்ணி திறந்தாங்களா? மேன்முறையீடு மீதான தீர்ப்பு அதுதான் கெசட்டில் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில், ஒழுங்காற்றுக்குழு பெங்களூரில். அதை மதித்து தண்ணி திறந்தாங்களா? அது உத்தரவில் மதிச்சாங்களா? எப்போ திறந்தாங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டே புதுச்சேரி வடிகாலாக வச்சு திறந்திருக்காங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். எந்த இலக்கு நோக்கி வழக்கு நடத்துனீங்க? திமுக அதிமுக 2 பேர் 28 ஆண்டுகள் இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தியிருக்கீங்க. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை தமிழகமும் பாண்டியும் கர்நாடகாவுடைய வடிகாலாக இருக்க வேண்டியது வரும். இலக்குங்கிறது தினந்தோறும் நீர் பங்கீடு தான் இலக்கு. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? தினந்தோறும் பங்கீடு, பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் அறிவிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கர்நாடகா காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினம் பங்கி கொடுத்துருங்க. அது தினம் மேட்டூர் அணைக்கு வரட்டு. தினம் மேட்டூர் அணைக்கு தமிழ்நாட்டுக்குரிய நீர் வருவதாக இருந்திருந்தால் நாம் எது கர்நாடகாவுக்கு கேட்க வேண்டியது வருது? கேட்க வேண்டியது இல்லையே. அவங்க அணையில் கொண்டு தேக்குனா தானே கேட்க வேண்டியது வருது. ஐயா எனக்கு வர வேண்டிய பணம் என் கணக்கில் போடுங்க, ஏன் அவங்க கணக்கில் போட்டு எனக்கு எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க? இது என்ன நியாயம்? என்ன நியாயம் இது? என்ன தீர்ப்பு இது? உங்கள்கிட்ட 4 பேர் வேலை செய்கிறாங்க, தினக்கூலி வேலை முடிஞ்சிருது. மாலையில் அவங்கவுங்க கூலி அவங்கவுங்க கையில் கொடுக்க வேண்டியதானே? அதுதான நியாயம், அதுதான முறை. ஏன் ஒருத்தர் கையில் கொடுத்து மீதி 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? வாங்கினவர் கொடுக்காமல் ஏமாற்றிட்டா, இந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் உங்கள்கிட்ட வந்து முறையிட்டா, நான்லாம் கொடுத்துட்டு போ, அங்கே கொடுத்துட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? என்ன நியாயம் அது? எதுக்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினரை கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? இவங்க தண்ணி அவங்க அணையில் தேக்குனா அந்த அரசுக்கு விவசாயிகள் அழுத்தம் கொடுப்பாங்கல்ல, திறக்க வேண்டிய கட்டாயம் வருமல்ல, திறந்துடுறாங்க. சேத்தலை ஓட்டி நாற்று நட்டு களையிடு பயிர், பருவமழை எதிர்பார்த்த அளவு பொழியில் குறைஞ்சிருது. அப்போ வந்து முறைப்பாசனம் அமல்படுத்துகிறாங்க. மேல்மழை வரும்னு எதிர்பார்க்குறாங்க, மேல்மழை குறைஞ்சி போச்சு. கடைசி நேரத்தில் குடிநீருக்கு வச்சிருந்த தண்ணி தான் விட்டு எப்படியோ ஒரு போக கர்நாடகாவில்
கரட்டு முரட்டுன்னு அறுவடை பண்ணிடுறாங்க. 4 மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முடிஞ்சிருது. பருவமழை நின்றுது. அணைகளை வடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு பூச்சேரிக்கு இனத்தை கொடுக்கறது தினந்தோறும் நீர் பங்கீடுனா நம்முடைய ஷேர் வந்திருக்குமில்ல, பங்கு வந்திருக்குமில்ல. என்ன தீர்வு வாங்கி கொடுத்துருக்கீங்க? சரி, ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தில் வாதிக்கல? சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுள்ளதை பேசலை? உடனே ஒரு மறுசீரமைப்பு தாக்கல் பண்ணியிருக்கணுமில்ல? எதுக்கு 2033 வரல காத்திருக்கணும்? நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். ஏன் செய்யல? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாய் திறந்திருப்பாங்களா? என்ன புரிதலோடு இருக்காங்க? ஒரு தவறான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டா, நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்பு. இது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான். அதனால தான் புதிய நடுவர் மன்றம் வேணும்னு கேட்குறாங்களா? எதுக்கு? அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு புரியாதுங்க. இதே புரியாது, சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே காவிரி பாருங்க, அவங்க வெள்ளை பேப்பர் எது வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் விஜய்க்கோ உதயநிதிக்கோ இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களுக்கோ இதெல்லாம் தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை பேசி பாருங்களேன், ஒரு நாளைக்கு அவங்கள அழைச்சி ஒரு நேர்காணல் நடத்தி பாருங்களேன், பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. சரி, நான் சொல்கிறதில் முடியாது, தினந்தோறும் நீர் பங்கீடு ஏற்புடையது அல்ல அப்படின்னு அதையாவது சொல்லுங்கள். ஏன் ஒருத்தருமே காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, கர்நாடகா அதை பின்பற்றுவதே கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு குற்றம் சாட்டுது. ஆனால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பின்பற்றுதா? தமிழ்நாட்டில் எங்கே பின்பற்றுறோம்? நீங்கள் கர்நாடகாவை நம்ம குறை சொல்கிறோம், அதே தான் தமிழ்நாட்டினுடைய நிலை. காவிரி வடிநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணை தான் கீழ்பவானி அணை. மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக பெரிய அணை. மேட்டூர் அணை 93.4 டிஎம்சி. இது 32.8 டிஎம்சி இதனுடைய கொள்ளளவு. பெரிய அணை இதுதான். இந்த அணை எப்படின்னா, கீழ்பவானி பாசன பயனாளிகள் பணம் கொடுத்து கட்டினானு 2,07,000 ஏக்கர் விவசாயிகள் 10.5 கோடி ரூபாய் கொடுத்து இந்த அணை கட்டப்பட்டது, கால்வாய்கள் வெட்டப்பட்டன. அந்த பழைய ஆயக்கட்டு இருக்குது, ஒரு 40,000 ஏக்கர், கொடிவேரி பாசனம், காளிங்கராயன் பாசனம். அன்றைக்கி கேட்குறாங்க, இந்த அணை கட்டினா உங்களுக்கு கூடுதலாக தண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு அணை வேண்டாம், தண்ணி வேண்டாம், பணமும் கொடுக்கல அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி கீழ்பவானி பாசன பயனாளிகிட்ட பணம் வாங்கி தான் அணை கட்டுறாங்க, கால்வாய் வெட்டுறாங்க. இது 4 முதலமைச்சர் இருந்தாங்க. முதல்ல தங்கத்துரி பிரகாசம், அடுத்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அடுத்து குமாரசாமி ராஜா, அடுத்து ராஜகோபாலாச்சாரியார். திறப்பு விழாவுக்கு காமராஜர் வரார். அவர் காலத்தில் திறக்கிறாங்க அணையை. அந்த 58 அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் பக்தவச்சலம். 58 என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கெல்லாம் ஒரு போக பாசனம், பழைய ஆயக்கிட்டு ஒரு போக பாசனம், இந்த அணைக்கு பணம் கொடுக்கல. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசாணை ஏற்றுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 நிபந்தனை. த கவர்மெண்ட் டு நாட் கேரண்டி சப்ளை ஃபார் செகண்ட் கிராப் கல்டிவேஷன். 2வது போகத்துக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்காது. த கவர்மெண்ட் டு நாட் கேரண்டி சப்ளை ஃபார் செகண்ட் கிராப் கல்டிவேஷன். 2வது நிபந்தனை என்னென்னா, டூரிங் த ஸ்கார்சிட்டி பீரியட் வாட்டர் வில் பி சப்ளைடு ஃபார் செகண்ட் கிராப் ஒன்லி ஆஃப்டர் மீட்டிங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த லெஜிட்டிமேட் ஆயக்கட் அண்டர் த லோயர் பவானி ப்ராஜெக்ட். தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் கீழ்பவானியினுடைய தேவை பூர்த்தி செஞ்ச பிறகு தான் மீதி இருந்தால் 2வது போகத்துக்கு விடணும். இந்த அரசாணை மூடி மறைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு திறக்கும்போதே 2 போகம் திறக்கிறது, இவங்களுக்கு திறக்கும்போதே 3 போகம் திறக்கிறது. ஒரு வருஷம் அவங்களுக்கு 2 போகம் விட்டாங்க, இவங்களுக்கு 3 போகம் விட்டாங்க. கீழ்பவானி விவசாயிகளுக்கு நாம் போட்டாங்க, ஆக அணை கட்டினவனுக்கு கால்வாய் வெட்டினவனுக்கு நாம் போட்டாங்க. அந்த இப்படி அரசாணை இருக்கிறத 2003 கண்டுபிடிச்சி ஒரு தடையானை வாங்கினேன். பவானி சாகர் டேமை யாருக்கு திறக்கக்கூடாதுன்னு. அதுக்கு பின்னாடி வழக்கு நடந்தது. காசுக்கு முன்னாடி நிற்க முடியல. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருளரை பொருளாக செய்யும் பொருளது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. என்னதுன்னா, அந்த விவசாயிகள் நான் குறை சொல்ல, அந்த விவசாயிகள் இந்த விவசாயிகள் என்ன மாதிரி விவசாயிகள் தான். அந்த கரையில் கால்பவானி காளிங்கராயன் பாசனம் கால்வாயினுடைய கரையில் ஏராளமான சாயப்பட்டறைகள், தோளாலைகள். அதே மாதிரி ஆற்றினுடைய கரையில் காகித தொழிற்சாலைகள், அப்புறம் 2 சர்க்கரை ஆலைகள், சாராய தொழிற்சாலை, அடுத்து அனுமதியற்ற பாசனங்கள் ஏராளமாக இருக்குது.
அந்த கால்வாயில் அந்த ஆற்றுல தண்ணி போனால் தான் தொழில் நடத்த முடியும். ஏன்னா அந்த கால்வாயில் தண்ணி போனால் ஆற்றுல தண்ணி போனால் தண்ணி எடுக்கிறது, எடுத்து தண்ணியை மாசுபடுத்தி நள்ளிரவில் 12 மணிக்கு மேலே கால்வாயில் விடுறது, ஆற்றுல விடுறது. இதுக்கு வந்து ஆற்றுல கால்வாயில் தண்ணி போனால் தானே விட முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணியை. இதுதான் நீர் நிர்வாகம், இதுதான் நீர் நிர்வாகம். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். இந்த நீர்வளத்துறை அமைச்சர்கள் இப்போ யார் இருக்கா? ஆனந்த், புஷி ஆனந்த் அவர் இருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார்? துரமுருக பழந்துன்னு கொட்டை ஓட்டவர், அவர் உயிரோட தான் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தானே, ஓபிஎஸ் இருந்தவர் தானே. 4 பேர்த்தையும் வர சொல்லுங்கள், இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். இப்படி தவறான நீர் நிர்வாகம் நடக்கலைன்னு மறுக்க சொல்லுங்கள். ஏன் சொத்து பூரா எழுதி தர, அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டுடைய நீர் மேலாண்மையை, நீர்நிலைகளை தவறாக தான் பயன்படுத்திருக்காங்க. ஆமாம், காசுக்காக தான் பயன்படுத்தி. இப்போ கீழ்பவானி பாசனத்தில் விவசாயிகளை பற்றி இங்கே இருக்கக்கூடிய கீழ்பவானி பாசனத்தில் அரசு ஆணை பின்பற்றப்படவில்லை, விதிமுறை பின்பற்றப்படவில்லை, காவிரி தீர்ப்பு பின்பற்றப்படவில்லை. இன்றைக்கி வந்து காவிரி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு 8.13 டிஎம்சி தான் பழைய ஆயக்கட்டுக்கு, கர்நாடகாவுக்கு. இல்லை கீழ்பவானியில் பழைய ஆயக்கட்டுக்கு, கொடிவேரி பாசனத்துக்கு காளிங்கராயனுக்கு 2 பேர்த்துக்கு சேர்ந்து 8.13 டிஎம்சி. ஆனால் விடுறது 30 டிஎம்சி, 30 டிஎம்சி. அந்த ஆலைகளெல்லாம் அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணியை. எங்களுக்கு கீழ்பவானி பாசனத்துக்கு 27.95 டிஎம்சி, 28 டிஎம்சி. 2,07,000 ஏக்கருக்கு 28 டிஎம்சி, 40,000 ஏக்கருக்கு 30 டிஎம்சி. அப்போ ரெண்டாவது, கோடையில் எந்த ஒரு பாசனத்தும் தரக்கூடாது. ஆனால் கோடையில் கொடிவேரி பாசனம் திறக்கிறாங்க காவிரி தீர்ப்புக்கு புறம்பா. அதே மாதிரி குருவேல் தரக்கூடாது பவானி சேரனை, காளிங்கரான்னு குருவேல் திறக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் கடைசியில் சம்பாவுக்கு திறக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயிகள் மட்டும் தொடர்ந்து எல்லாம் பணம், எல்லாம் பணம் 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 பணம். விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் வராங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இப்படி தவறு பண்ணால் எங்களுக்குள்ள மோதல் வருமில்ல, விவசாயிகளுக்குள்ள மேலத்துக்கிட்டு ஆளுமையோடு இருப்பாங்க. நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அவங்களுக்கு ஆபத்து, நாங்கள் பிரிஞ்சு கிடந்தால் அவங்களுக்கு கொண்டாட்டம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் 1967 கூத்தாடி ஆட்சி தான் நடக்குது, ஆராய்ச்சி நடக்குது. எல்லா கூத்துலேருந்து வந்தவங்க தானே. அண்ணாதுரை யார்? கருணாநிதி யார்? ஜெயலலிதா யார்? எம்ஜிஆர் யார்? இப்போ இருக்கக்கூடிய உதயநிதி யார்? எல்லாம் கூத்துலேருந்து வந்தவங்க தானே. ஊர் 2 வட்டம் கூத்தாடி கொண்டாட்டம், அதுதான் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் நடப்பாண்டில் இவ்வளவு சிக்கல் இருக்குது. அதாவது ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, பூமி பந்து சூடாகிட்டு இருந்தது, இப்போ கொதிநிலை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் சூப்பர் எல்லினோ வருது, இது எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி இருக்குது, எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு சொல்கிறாரு. இந்த நிலையில் எதுக்கு நெல்லுக்கு திறக்கிறீங்க? கோடையில் தரக்கூடாது, கோடையில் அதாவது கோடையில் தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிச்சு. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இந்த அம்மா சொன்னாங்க, ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கர்நாடகாவில் அந்த பாசன பருவங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31 வரல. அந்த கோடைங்கிறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாசன பருவம் முடிஞ்சோடனே அணையில் மீறி தண்ணி இருந்ததுன்னா கோடை சாகுபடி திறக்கிறாங்க. ஆனால் 1924 உடன்படிக்கையின் படியும் காவிரி தீர்ப்பின் படியும் கோடையில் தரக்கூடாது, ஆனால் கோடை சாகுபடிக்கு திறக்கிறாங்க. இதனால் ஜூன் மாதம் பருவமழை தொடங்குது, அணை பூரா வடிச்சிடுறாங்க. அதனால் ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி 10 டிஎம்சி கொடுக்க முடியறதில்ல, ஜூலை 34 கொடுக்க முடியறதில்ல, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40 கொடுக்க முடியறதில்ல. இதனால் சில ஆண்டுகளில் குறுவை சாகுபடி பாதிக்கப்படுது, இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டிங்கல்ல தமிழ்நாடு அரசு. ஜெயலலிதா பீரியடில் நீங்கள் எப்படி கொடிவேரியில் கோட்டையில் திறக்கிறீங்க? இது காவிரி வடிநிலத்தினால் இருக்கக்கூடிய அணை தானே, எது கொடிவேரிக்கு திறக்கிறீங்க? நடப்பாட்டிலே திறந்துருக்காங்களே காவிரி தீர்ப்புக்கு புறம்பா. இதெல்லாம் பணம் பணம் பணம். அந்த ஆலை அதிபர்கள் அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணியை. இதுதான் நிர்வாகம். கல் இறக்குமதி அந்த விஷயத்தில் முதலமைச்சர் விஜயோட ஆட்சியில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எங்களுடைய எதிர்பார்ப்பு, கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும். விஜய் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கிட்ட கல்லுக்கு அனுமதி கேட்கல, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானவை. கல் தடையை நீக்குங்கள்னு சொல்கிறோம், கல்லுக்கு அனுமதி கேட்கல, கள்ளுக்கடைகளை திறக்க சொல்ல. அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது.
அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி 1/1/87 கள்ளுக்கு தடை விதித்தார்கள் அநியாயமாக. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வாங்கள்ல. அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள். எதுக்கு முதலமைச்சர் பதவி உங்களுக்கு? சரி, எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சரானீங்க? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே உட்காந்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சராகி உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல் தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது, உணவாக அறிவித்திட வேண்டும். இதைத்தான் நாங்கள் வைக்கிறோம். இல்லை வாரத்துக்கு வர சொல்லுங்கள். இப்போ விஜய் இருக்கார், அமைச்சர்கள் நிறையா இருக்காங்க, மாண்புமிகு அமைச்சர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. வர சொல்லுங்க வாரத்துக்கு, வாங்கிட்டு 10 கோடி. அரசியல்வாதிகளில் வந்து சீமான் மட்டும்தான் கல்லுக்கு ஆதரவாக பேசுகிறார், அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற வேறு யாருமே கல்லுக்கு ஆதரவு தெரிவிக்கல. இல்லை, பிஜேபியில் இருக்காங்க. நாங்கள் வந்து 2008 ஒரு உண்ணாவிரதம் இருந்தபோது அப்போ வந்து தலைவராக இருந்தவர் இலா கணேசன், இப்போ காலமாயிட்டார். அவர் வந்து அந்த உண்ணாவிரத்தில் உட்காந்தார். தமிழிசை இந்த அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க. அண்ணாமலை கொண்டு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும்னு சொல்கிறது இல்லை. கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இதைத்தான் பாடுறாங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லை, கல் பற்றிய புரிதல் இல்லை. தலைவர்களுக்கே புரிதல் இல்லைங்கும் போது மக்களுக்கு எப்படி புரியும்? அதனால தான் மக்களாகி நாங்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கிறோம். ஆட்சியாளர்கள் ஓநாய்கள் வந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே இருந்தால் விவசாயிகளோட நிலைமை பரிதாப நிலை தான். நீங்கள் டாஸ்மாக் மதுக்கள் விற்கிறீங்கல்ல, அந்த மதுக்கள்லாம் கல்லை விட நல்லவைகளா? நிறுவிங்க, நாங்கள் 10 கோடி கொடுத்துட்றோம். நாங்கள் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய மதுக்கள் கல்லை விட நல்லவை, நிறுவிங்க, 10 கோடி கொடுத்துட்றேன். வர சொல்லுங்களேன். 8 கோடி மக்களில் யார் வேணாலும் வரலாம். நெறியாளர் நீங்களே வாங்கலை, உங்களுக்கு கொடுத்துட்ற 10 கோடி வாங்க. இல்லை யாராச்சும் இருந்தால் அடையாளம் காட்டுங்க, வர சொல்லுங்கள், அழைச்சிக்கிட்டு வாங்க. முதலமைச்சர் விஜய் தான் எனக்கு தெரிஞ்சு அத்தாரிட்டி பர்சன். அது அவரே ஒருத்தரை மட்டும் எழுக்கிறீங்க. 8 கோடி மக்கள் யார் தானே வரலாம். அவர் தானே சீஃப் மினிஸ்டர் இப்போதைக்கு. சரி, அவர்கிட்ட நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குங்க. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்குது? அதாவது உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக நடந்து கொண்டால் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. அதாவது உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சியாளர்களும் இது உணவுப் பொருள் அல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய் பெட்டியில் வைக்கப்பட வேண்டும். ஏன் இந்த அரசியல் கல்லுக்கு தமிழ்நாட்டில் ஏன் இப்படி வித்தியாசமான அரசியல் நடக்குது? எல்லாம் கையேந்துறாங்க. எந்த கட்சி கையேந்தன்னு சொல்லுங்க? இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாம் கையேந்துறாங்க. யாருக்கிட்ட? லிக்கர் லாபி வருவாருக்கு. அதாவது டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு எவ்வளோ வருவாய் வருது? 50,000 கோடி. கல்லுக்கு அனுமதி கொடுத்தா டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சு? இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க. 50,000 கோடி அரசுக்கு வருவாய் வருது. இது முன்கதவு வழியாக வரக்கூடிய வருவாய், எல்லாருக்கும் தெரியக்கூடியது. பின்கதவு வழியாக இதே அளவுக்கு போகுது 50,000 கோடி. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க வலுவாக இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவை. ஏன்னா நாங்கள் தான் கேட்குறோமே, என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு. அந்த வாங்கிட்டு தானே வாக்கு சாவடிக்க போகிறோம். வாங்காமனா ஓட்டு போடவே போகிறோம். விஜய் வந்து அதை ஒழிச்சிட்டார்ல. விஜய் வந்த முதல் தேர்தலே அதை ஒழிச்சிட்டார்ல. அது சினிமா கவர்ச்சி. அது ஒரு அம்மா சொல்ல என்ன சொன்னாங்க உங்களுக்கே தெரியுமே. நீங்கள் தளபதிக்கு நிறைய அக்கா இருக்கிறோம், தங்கைகள் இருக்கிறோம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருந்துட்டு போகிறோம். குப்பை பொறுக்கிறோ 10 பொண்டாட்டி வச்சுருக்கிற, எங்கள் தளபதி வச்சுக்கூடாதா? அப்புறம் இப்படிப்பட்டவங்க கையில் ஓட்டை கொடுத்தா அப்புறம் எல்லாம் போட வேண்டியதை, சதக்குன்னு குத்த வேண்டியதை. அப்போ
நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு மாற்றம் அப்படின்னு வரக்கூடிய அரசியல்வாதிகள்ட்ட ஏதாவது குறைகள் சொன்னால் வேற யார் தான் இங்கே நல்ல தலைவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா மனிதன்கிட்டையும் குறை இருக்குது. அதிமுக சரியில்லை, திமுக எல்லாம் எல்லாம் மாற்றம் சொல்லி வந்த விஜய் சரியில்லைன்னா அப்போ யார் தான் தமிழ்நாட்டுக்கு சரியான தலைவர்? பாருங்க, 100க்கு 100 நல்லவர். உலகத்தில் பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. நீங்களும் இல்லை, நானும் இல்லை. தவறு செய்யாதவன் மனிதன் இல்லை. அதாவது ராமாயணத்தினுடைய நாயகர் யார்? ராமர். அவர் வாலியை கொல்லுகின்ற பொழுது யுத்த தர்மத்துக்கு முற்றிலும் மாறாக மறைந்து கொள்றாரு. அதே மாதிரி பாரதத்தினுடைய நாயகர் தருமர். தருமர் பொய் சொல்கிறாரு. பொய் சொல்ல போனால் துணாச்சாரியார் கொல்ல முடியாது, பாரத போகிற முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இதயத்தை கல்லாகிட்டு பொய் சொல்கிறார். ஆக அவரும் முழு மனிதன் அல்ல. அதான் வள்ளுவர் சொல்கிறாரு, பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்த்த நன்மை வயக்குமெனின். பொய்யும் மெய்யாகுங்கிறாரு, நன்மை மட்டும் இருந்தால். அதனால தான் எந்த ஒரு திட்டம் தீட்டினாலும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதுதான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு ஆட்சியாளன் ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது அந்த திட்டத்தால் விளையும் நன்மை என்ன, தீமை என்ன, இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். அதுதான் திட்டமிடலோட இலக்கு. ஒரு விவசாயியாக உங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய வலியையும் வேதனையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு விவசாயிகளுடைய வலியும் வேதனையும் வருத்தங்களும் கவலைகளும் தெரிகிறதா, என்ன மாதிரியான மாற்றங்களை விவசாயிகள் விஷயத்தில் அடுத்தடுத்து செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் விவசாயிகள் வாழ்க்கையில் விடியல் பிறக்குமா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. நன்றி.